இது வந்து தாத்தா சாமி வந்து ஜீவ சமாதி ஆன நாள். கிட்டத்தட்ட 130 வருஷம், 125 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ, ஒரு ஜீவ சமாதியோட வைப்ரேஷன் பாருங்க. அவர் பண்ண அந்த ஜபங்கள், அவர் பண்ண அந்த பூஜைகள் வந்து இன்னைக்கும் அவரோட ஸ்தூல சரீரம் இல்லாம சூக்ஷ்ம சரீரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே நடந்த மிராக்கிள்ஸை பற்றி பேசுவாங்க. அதை நீங்களும் கேட்க போகிறீங்க. அண்டு ஒரு ஜீவ சமாதிக்கு விசிட் பண்ணுறது வந்து எப்போவுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது வேகமாக தான் போகணுங்கிறது கிடையாது. ஜீவ சமாதிக்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம், எப்போ வேணாலும் கும்பிடலாம். இப்போ உங்கள் பூசாரிகிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு, என்ன சுவாமி சாத்துவீங்க அப்படின்னாக்கா, இல்லை இங்கே வரவங்களுக்கு தாத்தா சாமி போய் மெசேஜ் சொல்லுவாராம், எனக்கு இன்றைக்கி சாக்லேட் சாப்பிட்ணும், எனக்கு இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்போது இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா அது உண்மை. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே வராங்க. இன்றைக்கி நாங்கள் திங்கட்கிழமையில் வந்திருக்கோம், கூட்டம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை வந்தாக்கா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பௌர்ணமிக்கெலாம் நான் வந்திருக்கேன், அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க. ஸோ தாத்தா சுவாமியோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்.